அகிலத்தில் பாவம் மறைந்திட அன்பின் வடிவமானார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பேச்சாளர் மோராஜின் முத்தான முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். கிறிஸ்துமஸ் விழாவில் வருகை தந்துள்ள அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். கிறிஸ்துமஸ் என்பது பரிசு பொருட்களை திறந்து பார்ப்பதும் விருந்து உண்ணுவதும் மட்டுமல்ல, கல்வாரி அன்பை வெளிப்படுத்துவதுதான் அர்த்தமுள்ள கிறிஸ்துமஸ். இதுவே கிறிஸ்துவானவரின் எதிர்பார்ப்பு. பாசம் காட்டி வேஷம் போடும் மனித அன்பை காட்டிலும் எனக்காய் ஜீவனை கொடுத்த அன்பு, மாறாத அன்பு, என் ஆத்தும நேசரின் அன்பு. அவர் விண்ணில் இருந்து மண்ணிற்கு வந்த காரணம் நம்மை மனமாற்றவே. மார்கழி இரவிலே கன்னிமரி மடியிலே நள்ளிரவில் வந்துவிட்ட விண்ணின் ஜோதியே, புல்லணையில் மலர்ந்திட்ட தேவ மைந்தனே, விண்ணிற்கு வெளிச்சம் மண்ணிற்கு விருட்சமாக தோன்றிய இமானுவேல். கிறிஸ்துமஸ் குறிப்பு. உலகம் முழுவதும் அதிகமாக கொண்டாடப்படும் பண்டிகை கிறிஸ்துமஸ் பண்டிகை. தேவ மைந்தர் இயேசு கிறிஸ்து பூமியில் பிறந்த நாளிலே கிறிஸ்துமஸாக கொண்டாடுகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி, ரம்ஜான் போன்ற தேதிகள், அதாவது கொண்டாடப்படும் தேதிகள் மாறுபடுகிறது. ஆனாலும் கிறிஸ்துமஸ் பண்டிகை மட்டுமே டிசம்பர் 25ஆம் தேதி மட்டுமே கொண்டாடப்படுகிறது. கிறிஸ்தவம் என்பது மதம் அல்ல, கிறிஸ்தவம் என்பது அன்பின் வழி. இயேசு கிறிஸ்து பிறப்பிற்கு பிறகு உலகில் பலவிதமான மாற்றங்கள் ஏற்பட்டது. இந்த உலகை காப்பாற்ற, நல்வழிப்படுத்த பாவமே இல்லாதவர் நமக்காக பாவமானார், சிலுவையில் பலியானார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இதயங்கள் இனிக்கட்டும், இன்பங்கள் பெருகட்டும், மனங்கள் எல்லாம் மகிழட்டும், உறவுகள் எல்லாம் சேரட்டும் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். இது மட்டும் இல்லைங்க, என் சொந்த கையில் ஒன்று இருக்குது. அந்த காலத்துல செய்தி கண்டிப்பாங்க கொட்டு, இப்போ டான் பாஸ்கோ பாலிடெக்னிக் காலேஜ்ல எனக்காக ஒரு கைத்தட்டி என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன். டிபார்ட்மெண்ட் தேர்ட் இயர் மோராஜ். நன்றி, வணக்கம்.